ஏன் உங்கள்கிட்ட என்னாச்சு? என்னன்னு தெரியல. யூடியூப் சேனல் இதாங்க. இப்படிதான் போட்டுருவா. ஆமாம், அந்த எலும்பு இருக்கக்கூடாது. வணக்கம் கட்டுறது கையால் நேயர்களே. என்னண்ணா படுதாக்குள்ள வர்றேன்? இன்னைக்கு ஒரு வாரமாக சும்மா காட்டுன்னு காட்டுது மழை. அடாமல் மழை பெஞ்சாலும் ஆனால் விடாமல் நாமளும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து வயல் வெளியில் திறந்த வெளியெல்லாம் வச்சு சமையல் பண்ண முடியாது, சக்க மழை காட்டுது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், வீட்டிலே சமைச்சு கொண்டு போய் கொடுக்குறோம். யாருண்ணா? வணக்கம், உங்கள் ஆயாவுக்கு. ஏங்கண்ணா 2 பேர் ஆப்ஷன் ஆகிட்டாங்க. மழையால் வரல, 2 பேர் மழையால் வரல. உடம்பு சரியில்லையா? தம்பி வரல, மருத்துவர் ஐயா வரல. மருத்துவர் ஐயா வரல. என்ன இன்னைக்கு சமையல் பண்ணுறோம்? சில்லி ஃபிஷ்ண்ணா. சில்லி ஃபிஷ்ஷு, மீன் குழம்பு, வெள்ளை சாதம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம மதியானமே கொடுக்கணுன்ட்டாங்க. ஈவினிங் வந்தால் கூட நம்ம என்ன தேடி தார்பாயெல்லாம் பிடிச்சி கூட பண்ணிடலாம். மதியானமே கொடுக்கணுன்ட்டாங்க. எல்லாமே இங்கே வேறு ரொம்ப தூரம் வேறு எடுத்துகிட்டு போனோம். அதனால தான் வீட்டிலே சமைக்கிறோம் இன்னைக்கு. ஓகே, போராடுவோம் மழையோடு போராடுவோம். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்றது கையளவு யூடியூப் சேனல். மாஸ்டர், நீங்களே சமைச்சிட்டீங்கன்னா எப்படி மாஸ்டர்? ஒரு நாளைக்கு இன்னைக்கு நான் சமைக்கிறேன் மாஸ்டர். நீ சமைப்படா, யார் சாப்பிட்றது? நிறைய குழந்தைக்கு கொடுத்துருக்கேண்ணா, நம்பினா நீண்ணா. என்ன சாக்லேட்டா? என்ன மீன் அது? வவால் வவால் வவ்வால். மீன். நாட்டு வவ்வாலா? நாட்டு வவால். 3 தடவை கழுவுறான் மாஸ்டர், 4வது ஒரு தடவை கழுவுன்றார். ஏன் மாஸ்டர் 4 தடவை சொல்லியே? இல்லைண்ணா, இது நல்ல நெய் மாதிரி அந்த இது தோல் வந்துகிட்டே இருக்கும்ண்ணா. நம்ம இதை வந்து சில்லி பண்ணுறோம், அதனால் நல்லா கழுவி அந்த இதெல்லாம் எடுத்துடுறோம். சமையல் கற்றுக்கிட்டு இருக்க போல இருக்கு. எல்லா வேலையும் கற்றுக்க வேண்டியதுனா? எல்லா வேலையும் கற்றுக்க வேண்டியதுதான். பொண்டாட்டி சோறு போடல, நின்று சமைச்சிடலாம். ஓலைன்னா நாமளா ஆக்கி சாப்பிட வேண்டியதுனா? எப்படா கல்யாணம் உனக்கு? இன்னும் 18 வயசு தான் ஆகுது. இன்னும் 10 வயசு மாறட்டும். உங்களுக்கு 18 வயசு தான் ஆகுதா? ஆமாண்ணா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இன்னைக்கு வந்து சோறு வடிக்கிறோம், மீன் குழம்பு வைக்கிறோம், சில்லி மீன் ரெடி பண்ணிடுறோம். சில்லி மீன்? ஆமாம். அது சில்லி மீனுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துடலாமா? கண்டிப்பாண்ணா. முதலாக மீன், நாட்டு வவால். நாட்டு வவ்வாலா? ஆமாம். ஓகே. டம்போட்டா, தக்காளி சாஸு, பச்சை மிளகாய் சாஸு, பச்சை மிளகாய் சாஸ். இது வந்து புளிக்கு பதில் சோயா சாஸ். சோயா. இந்த செக்கு எண்ணெய். ஓகே. உப்பு, பச்சரிசி மாவு. ஓகே. கார்ன்பிளான். கார்ன்பிளான் மாவு. ஓகே. இது காம்ப்ளான் கலக்கி கொடுக்க சொல்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட். கார்ன்ஃப்ளவர் தானே? கார்ன்ஃப்ளவர் தான் காம்ப்ளான். இது பூண்டு, அது இஞ்சி, இது இஞ்சி, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இது கூட வந்து வெங்காயம், குடமிளகா, கீரி வச்சு ஒரு 5 பச்சை மிளகா. ஓகேண்ணா. முடிச்சிடுறோம். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? மற்றதெல்லாம் மீன் குழம்புக்காக இந்த தக்காளி அங்கே வெட்டி வச்சு வெங்காயம், அது மீன் குழம்பு பண்ணுறோம். என்ன செய்கிறீர்கள் தாங்கள்? நாங்கள் மீன்களை கழுவிக்கிறோம். பிஸ்மில்லா பாத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்களே, 4 கால் ஒரு வால் உள்ள புள்ள, அது விடுகதையா? அது இன்னும் அதுக்கு தான விளக்கம் யாரும் சொல்லலையா? கேட்டு வந்துட்டேன். என்னென்ன? அது எனக்கு தெரியும், சொல்ல. இன்னும் 2 வீடியோக்கு பார்ப்போம், யாராவது அதுக்கு ஆன்சர் சொல்கிறாங்களான்னு. அப்புறம் தான் சொல்லணும். அப்போ இது வரைக்கும் போட்ட கமெண்ட் எதுவுமே செட் ஆகல. செட் ஆகல. ஒன்று வந்து கிளி புள்ளன்றாங்க, ஒன்று ஏன் புள்ளன்றாங்க, ஒருத்தங்க எங்கள் வீட்டு பிள்ளைன்றாங்க, ஒருத்தங்க எங்கள் வீட்டு பிள்ளைன்றாங்க. இது ஒழுங்கான ஆன்சர் இன்னும் 2-3 வீடியோக்கு பார்ப்போம். அப்புறமா நாங்கள் லாஸ்ட்டில் சொல்கிறோம். சொல்கிறேன். இது வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்துருக்கு இந்த செதில் ஃபுல்லாக. அந்தமாரி இன்னும் ஒரு 2-3 தடவை இது குழுக்கு தான் அந்த செதில் 1-2 வரும். அதுதான் அப்படி பண்ணுறது. நீ யார் பண்ண? அப்பா பண்ண, அம்மா பண்ண? அப்பா பண்ணேன். ஐயோ, மாட்டிக்கினியா? அவன் அம்மா கிட்ட சொல்கிறோம். அப்பா புள்ள அப்பா அடிக்கடி வெளியே போடுவார், அம்மா தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். மீன் குழம்பாண்ணா? மீன் குழம்புக்கு வெங்காயம் வதக்குறேன். இடம் கொஞ்சம் நசன்னு தான் இருக்குது. இருந்தாலும் மழை பெய்யுது, இது விட்டாலும் வேறு வழி கிடையாது. எப்படி சமைச்சாலும் சமைச்சு கொடுத்தாகணும். இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதனால யாரும் கமெண்ட்ல திட்டாதீங்க. சில்லி ஃபிஷ்ஷுக்கு தேவையான பொருள். சில்லி ஃபிஷ்ஷுக்கா? ஆமாம். அது தேவையான பொருள் என்ன எடுத்தாச்சு? மசாலா போட்டு ஊற வைக்கிறேண்ணா. ஓகே ஓகே. மசாலா போட்டதானே ஊறும். அது அரிசி மாவுண்ணா.
கார்ன்ஃப்ளவர் தான். ஃப்ளோர் சோள மாவு. சிலர் வந்து சொல்கிறாங்கண்ணா கார்ன்ஃப்ளவர் போடக்கூடாதுன்ட்டு. நம்ம கமெண்ட்லேயே வந்திருக்கு. ஆனால் கார்ன்ஃப்ளவர் போட்டால் தான் அந்த வழவழப்பு இருக்கும். கடையில் பண்ணாங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி ஊற்றி தான் பண்ணுவாங்க. அந்த வளவளப்புக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் போடுறோம். இதில் எந்த கெடுதலும் கிடையாது. பூண்டு போடுறீங்களா? இஞ்சி பாண்டு. இஞ்சி போட்டாச்சா? உப்பு போடுங்க. உப்பு எது மாவு எது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இது மசாலாவே எல்லாம் போயிட்டு தானே. தண்ணி, கொஞ்சமா தண்ணி. கொஞ்சமாக தனியா குடத்தோட எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு குடத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணியாக சரி ரவை தண்ணி. கொஞ்சமாக தான் தண்ணி தான் கேட்குறேன். நீ ரவை போடணுன்ற ரவை எதுக்குண்ணா இருக்குது? அது வந்து கிராமத்து பக்கத்தில் ரவுண்டு தண்ணி ஊற்றுது அப்படின்னு. அப்படியா? சரி ரவுண்டு தண்ணி ஊற்று. இதான் ரவுண்டுன்ட்டு ஒரே இடத்துல அது ஊற்று. நிறையா ஊற்றுறதுன்னா கனமாக இருக்குது. என்ன சாங் ஊற வைக்கணுமா அதை? ஆமாம், நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்குள்ளே சாதம் வடித்து மீன் குழம்பு வச்சு இறக்கிறதுக்குள்ளே இது ஊறிடும். வள வளக்கும் வாழையல இடுப்புக்கு அழகானது. அடி வண்ணம் கொண்ட நட்சத்திரம் ஒளிரும் இதமானது. அடி என்ன சொல்லி நான் பாட எதுவும் அழகானது. என் எண்ணமெல்லாம் ஒன்றைத்தானே நினச்சி ஆசைப்படுது. நான் திருட பழக்கம் இல்லை, ஆனா திருட நானே நடி. நீ பார்க்காத நேரத்தில் உன்னை பார்த்து ரசிப்பேன் நடி. இது நிதமும் தொடராம என்ன நேசிக்க வேணுமடி. கண்ணிமைக்கும் அடி நேரத்தில் காதல் கொண்ட நடி. கல்கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு திம்பேரடி. அடி ஓஞ்சி போனேன் அடி. உன்னை ஒரு தடவை பார்த்ததில்லை, காஞ்சி போனேன் அடி. உன்னை காணாத பொழுதினில. என்னண்ணா பாட்டெல்லாம் பலமாக இருக்கு? ரொம்ப தண்ணி பார்த்த உடனே ஆசை வந்து போச்சு. எங்கண்ணா இருக்கு இந்த இடம்? நம்ம பாண்டி வீட்டுக்கு பக்கத்தில் தான். புறாம்பேட்டை டெவிலிச்சேரி. நெமிலிச்சேரி ஓரம் நன்மங்களை ஏறி பார்த்தேன். மீன்லாம் எப்படி தூண்டி போட்டு நிறைய பிடிக்கிறாங்கண்ணே. கண்ணு தேலி கிடைக்குது பாண்டி. எங்கே பாரு பாண்டியா? தேலி தானே இது? இங்கண்ணா இப்படி காட்டுங்க. ஏலியா கெழுத்து தானே? ஐயோ புடி 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 புடி. ஆனால் இது தூண்டில் எவ்வளோ வருது? 600 ரூபாயா? மீன் பொரிக்கிறதுக்காக ஊற்றுறோம். ஊற்றுறாச்சா? அது ஃப்ரை பண்ணுறீங்க? ஃப்ரை பண்ணுறது தான் என்ன? அது வேறு சாச்சு விடு. டப்பு டப்புன்னு அடிக்கும். போகிறேண்ணா, ட்ரை பண்ணுறேன். பொன் முருவில் ஆயிடுச்சா? ஆமாண்ணா. எப்படின்னா இருக்கு? சூப்பராக வந்துச்சு. முக்கால் வேக்காடு இல்லையா? இல்லைண்ணா, இது புல் வேக்காடுண்ணா. ஃபுல் வேக்காடு? ஆமாம். ஏன்னா குழம்பு ரெடியா? ரெடியாக இருக்குது. எடுத்து ஊற்றிடலாமா? ஊற்றி மீன் உடஞ்சிட போதுண்ணா. நான் பொறுமையாக தானே ஊற்றுறேன். அதெல்லாம் ஓடாது. இவர் ஊற்றினா முடியாது. பொறுமையாக தான் ஊற்றினேன். மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. வெங்காயம் போடுறோம். கீரை கீரை சின்ன பசங்கனால பச்சை மிளகாய் கம்மியாக கொடுக்குறோண்ணா. சில்லினா? சில்லினா மிளகாய். அப்புறம் சில்லி இப்போ அடுத்து குடை மிளகா. இஞ்சி போட்டாச்சு. பூண்டு போட்டு இஞ்சி போடுறது.
இஞ்சி பூண்டு வாசனையே வாசனை தான் இல்லை. குடமிளகா உடம்புலகா குடத்தம்பி இல்லாதனால குடமிளகா. உடம்பு இந்த மாதிரி நாவல் இருந்தோம். மஞ்சத்தூள் லைட்டாக மஞ்சத்தூள் கலர் மாட்டா அருமையான கலர் வரும். வெறும் மிளகாய் தூள்ண்ணா. வெறும் மிளகா தூள். இன்னிக்கா இருந்துச்சுண்ணா கலர் மாறிச்சுண்ணா. இது காஷ்மீரி சில்லி பவுடர்ண்ணா. தூள் கிடைக்குதா வேறு லோடு. இது மசாலா தேவையான அளவுக்கு சால்டு உப்புங்க உப்புங்க சில்லி சாஸ் குடமிளகா போட்டிருக்கு, தனி மிளகா போட்டிருக்கு, அப்படியே சில்லி ஜாஸ்தியாக ஊற்றுறீங்க. அதனுடைய ஐட்டத்தை சேர்க்கணும் இல்லையா? சில்லி சாஸ் வந்து காரம் இருக்காதுண்ணா, அது புளிப்பு சுவை தான். ஓஹோ, இது என்னது? தக்காளி சாஸ்ண்ணா. கோழி சாஸா? ஆமாம். இப்போ இதெல்லாம் ஊற்றினோம்னா அந்த காரம் எல்லாம் கம்மியாகும். பார்க்கணும் சாப்பிடும் போது வந்து வாசனை. சோயா சாஸ்ண்ணா. போயா புளின்னு சொல்லிட்டு போயா. கட்டி ஆடுக்கு நான் கவுத்து விட்டு போயிடாது. எல்லாம் நம்மக்கிட்ட கவராது. கொஞ்சமாக சக்கரைண்ணா. இனிச்சிடாதா? இனிக்கிறதுக்கு தானே சக்கரை. இனிப்பு புளிப்பு காரம் காரம் 3 சேர்ந்து தான் சுவை கொடுக்கும். மீன் போடுறோண்ணா. கொஞ்சம் மீன் போட்டுறோம். வறுத்து வச்ச மீனா? ஆமாம், பொரிச்சு வச்ச மீன். பொரிச்சு வச்ச மீன் எண்ணெயில் பொரிச்சு வச்ச மீன். 2 ஒன்று தானே. வறுக்கிறதுனா மிளகாத்தூள் போட்டு எண்ணெய் ஊற்றி வறுக்கிறது. பொரிக்கிறதுனா எண்ணெய் உள்ள விட்டு பொரிக்கிறது. எண்ணெய் ஊற்று. ரெண்டுத்துக்கு எண்ணெய் தானே ஊற்றுச்சா? காலா முடிஞ்சு தெரியாது தானே நீ. என்ன சொன்னா எப்படி இருக்கு? பாக்க அழகா இருக்கு. பார்க்கறதுக்கே அழகா இருக்கா? ஆமா. நல்லா வெக்கமே படாது. சிக்கன் 65 இல்லடா, ஃபிஷ்ஷு. அது இல்லப்பா, அந்த மாதிரி தான் இது பார்த்து இருக்கு. நல்லா இருக்கா? நான் முடிஞ்சிட்டானா? யாருமே ரெடி ஆகிடுச்சு. அப்படியே வண்டியில் ஏற்றின்னு போயினே இருக்க வேண்டியதான். என்ன சொன்னா சேகரங்கள் தெரியாமல் எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா. சாப்பிட்றியா? சுடுது. சுடுதா? சொன்னாக்கு அப்பா உடச்சி தரேன், சரியா? நான் போட்டு விட்டா? சுடுது சுடுது. எப்படிடா இருக்கு செல்லக்குட்டி? சூப்பரா இருக்குப்பா. ம்? 65 பாடிக்குப்பா. சிக்கன் 65 மாதிரி இருக்கா? இது மீன் சில்லிடா இது. அதெல்லாம் அப்படிதான் இருக்குப்பா. போய் அண்ணனுங்களுக்குலாம் கொடுத்துடலாமா? குத்தலாம். ஓகே. கரண்ட் இல்லை அது போடு.
நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? வணக்கம்மா. நல்லா இருக்குங்களா? நீங்களா இது நீயே சேர்ந்து செட் பண்ணுறீங்க? டெலஸ்கோப்டா. நல்லா தான் பண்ணுறீங்க. யார் பண்ணுது? பரவாயில்லையே. நல்லா இருக்குங்களா? சாப்பாடு எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்குதுங்களா? தேங்க்ஸ் சார். போதுமா சாப்பிட்டது? வாயெல்லாம் இருக்கடா, வாயெல்லாம் பேசுங்க. வணக்கம் கட்டுறது கையாளுநர்ல இப்போ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கில்டா ஸ்கூல் அந்த இடத்துக்கு வந்துருக்குறோம். ஒரு 30-35 குழந்தைங்க இருக்கிறாங்க. நல்லா சிறப்பாக சாப்பாடு கொடுத்தாச்சு. இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, வந்தால் சாப்பிடுவாங்க. அதனால் எதிர்பார்த்தோட ஏகத்தாக்கமாக நீங்கள் ரெடி பண்ணி வந்திருக்கிறோம். நல்ல முறையில் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. இதேமாதிரி சின்ன சின்ன உதவிலாம் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா எங்கள் சேனலில் வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது சேகர். அடுத்து நன்றி சேகர். உங்களிடத்து விடைபெறுவதா? விடைபெறுவது கட்டுறது கையில் ஒரு டீம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது கட்டத கையிலும் டீம். 2 பேர் இல்லை டீம் போடுங்க. பிரஸ் பண்ணுங்க.